கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்தம் 1ஆம் தேதியிலே உங்களை சந்திப்பதிலே ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை நடத்துவாராக. இந்த நாளில் கொடுக்கப்பட்ட இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்துள்ளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றல் தருவேன். நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி நடக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வருத்தத்தோட கூட பாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வருத்தமும் பாரமும் நம்முடைய சமூகத்தில் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். குடும்ப பாரங்கள், குடும்ப பிரச்சனைகள், வேலை செல்லுகிற போதும் வேலையில் இருக்கக்கூடிய அநேக பாரங்கள் நமக்கு இருக்கிறது. வியாதியிலே, வேதனையிலே, கண்ணீரிலே, பாடுகளிலே, கஷ்டங்களிலே, எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலே நாம் ஜீவித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்துள்ளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றல் தருவேன் என்று சொல்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக கர்த்தர் அவர் இருப்பதினாலே, அவர் எல்லாவற்றையும் சுமந்து விட்டபடினாலே நம்மை அதிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ள அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரபடி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். நம்முடைய பாரங்கள் அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்று சொன்னால் நம்முடைய பாவத்தினுடைய பாரம். எனவே அதிகமாய் நாம் இந்த பூமியில ஈர்க்கப்படுகிற காரியங்கள் பாவம். இன்றைக்கு நம்முடைய கரங்களிலேயே ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டது பாவத்தை எப்படி செய்வது என்று சொல்லி. இந்த பாவத்திற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தின் பாவத்தை, சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வந்தார். எனவே தான் அவர் சொல்லுகிறார், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்தில் போய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? அவருடைய சாந்தமும் மனத்தாழ்மையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நுகம் நம் மீது ஏற்றுக்கொண்டு அவரை சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்கிறார். அவருடைய நுகம் மிகவும் மெதுவாயும் அவருடைய சுமை மிகவும் இலகுவாயும் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த மாதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். சங்கீதம் 55ஆம் சங்கீதத்தில் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் என்ற வசனம் நம்மை வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்த வேண்டும். அவர் கர்த்தர் செய்வார் என்று நாம் வெறுமனே இருந்து கொண்டிருந்தால் கர்த்தர் செய்ய மாட்டார். அவரிடத்தில் நாம் வர வேண்டும், இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அவருடைய சமூகத்தில் நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அதிலிருந்து ஒரு நல்ல விடுதலை தரக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை இதை கேட்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலே பாரங்கள் அதிகமான பாரத்தோடு கூட இருப்பீன்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கலே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றல் தருவேன். அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். மனத்தாழ்மை கர்த்தர் சாந்தத்தை நமக்கு தரக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் முழுவதும் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? மகா இருக்கும் கிருபையான எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறேன். ஆனாலும் இந்த மாதத்தில் கர்த்தர் நீ சொல்லுகிற இந்த வார்த்தையின்படியே வருத்தப்பட்டு பாரம் சுமக்க எல்லாரும் இடத்தில் வரவும், அன்றைய தங்களுடைய பாரங்களை மீது இறக்கி வைக்கவும், அன்றைய கர்த்தர் நீர் இளைப்பாறுதல் தருவீர் என்று காத்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் நீர் அப்படியாய் செய்யும்படியாக நான் ஜெபிக்கின்றவரேன். கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், எல்லா பாரங்களும் நீங்கி உண்மை
துதிக்குள்ளாக்கத்தை நீங்கள் மாற்றுங்க. கர்த்தர் மாதம் முழுதும் கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிரப்பி நடத்துங்க. இந்த மாதத்தினுடைய எல்லா ஆண்டவரே வழிநடத்தலும் பிள்ளைகளுக்கு கர்த்தரை சொல்லி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.